பட்டார வழக்குன்ற படம் வந்து ராம் சார் கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷ்க்கும் அப்படிதான். டுலெட் படத்துல நேஷனல் அவார்ட் படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ இவர். ஸோ ஒர்க் பண்ற டைம்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் ரிலீஸ் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனா. ஸோ அவரோட படத்துல எங்களோட ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவரோட சாங்ஸ்ல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் டு த டைரக்டர் ஃபார் தேட். அண்ட் உங்க சப்போர்ட்ன்றது மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வர ஆடியன்ஸ் கிட்டையும் நாங்கள் இதே தான் ரிக்வெஸ்ட் பண்றோம். OTT வரைக்கும் வெயிட் பண்ணாம தியேட்டர்ஸ்ல எல்லாரும் மேக்ஸிமம் வந்து பாருங்க. சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு கேக்குறீங்களா? ஜென்ரலி அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா சார்? நானே தானே எனக்கு டப் பண்றேன். ஸோ ஆக்டிங் நடிக்க வரும்போது பாடி லாங்குவேஜ் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்டுடியோல நம்ம வெறும் ஸ்கிரீன் இருக்கும், மைக் இருக்கும், கோ ஆர்டிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஆனா ஆக்டிங் வரும்போது ஒரு 100% பேக்கேஜ். பிகாஸ் ஒரு லைட்டிங்கோ ஒரு கோ ஆர்டிஸ்டோ நம்ம பாக்குற விதமோ காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே அந்த கேரக்டருக்கு 100% இருக்கும். ஸோ ஆக்டிங் டப்பிங் வரும்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசினதுக்கு நம்ம அவங்க 50% நடிச்சிருக்காங்க, 50% நாங்கள் வாய்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லாங் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது டைரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாரு. பிகாஸ் நார்மல் மதுரை ஸ்லாங்கை விட இன்னும் ரொம்ப இன்டீரியர் சில வேர்ட்ஸ்லாம் எனக்கு மீனிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டைரக்டர் தான் சொல்லி அந்த ஸ்லாங் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நானே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இல்ல நானே சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த படத்துக்கு ரொம்ப பட்ஜெட் ரொம்ப லோவா இருந்தது. அண்ட் அந்த மாதிரி கேரவான்கோ இல்ல ஹோட்டல்ஸ்க்கோ அந்த பட்ஜெட் ஒதுக்க முடியாது. பிகாஸ் படமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது பழகிடுச்சு. பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடி நான் வந்து சென்னை பார்ன் அண்ட் ராட் பேஸ்ட் எல்லாமே சென்னை தான். ஸோ மதுரை ஸ்லாங் தாண்டி பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அங்கே ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவங்க பேசுகிற விதம், அவங்க பார்க்குற விதம், டக்குன்னு மனசில் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, டப்புன்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது விஷயமே கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டாக அது ப்ராப்பராக போல்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேரவான் இல்லாதனாலையோ இல்லை ஹோட்டல் இல்லாதனாலையோ நான் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக இருந்தேன். அண்ட் சாப்பாடு விஷயத்துலேருந்தும் சரி, டெய்லி ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் இருந்தேன், என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு 10, 20, 30 டேஸ் இருந்திருக்கும் ஷூட். ஸோ அது கம்ஃபர்ட்ன்றதை தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தான், ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பாடி லாங்குவேஜ்லாம். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் விட்டு கொடுக்குறோன்ற அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஐ திங்க் சில ஏரியாஸில் வாஷ்ரூம் கூட இல்லைல்ல ஆக்சுவலி நாங்கள் போகும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்.